குழந்தையாவே இருந்திருக்கலாம். குழந்தையா இருந்தா கவலையே இல்ல. இந்த மாதிரி எண்ணம் நமக்கு அடிக்கடி வரும். ஆனா இப்ப இருக்கிற குழந்தைகள்லாம் அப்படி கிடையாதுங்க. வீக்கெண்ட் ஆனா ப்ராஜெக்ட், தினமும் ஹோம்வொர்க், இது மாதிரி ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ். அப்படியெல்லாம் இல்லாம ஒரு சனிக்கிழமை ஹோல் ஃபேமிலி வந்து 1 மணி நேரம் சந்தோஷமா இருக்கணுங்கிறத எங்க நோக்கமே. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் கலாட்டா கிட்ஸ், இது குழந்தைகளின் ராஜ்யம். ஸோ இந்த வாரம் 3 ஃபேமிலி 4 ரவுண்ட். ஃபர்ஸ்ட் சொல்வதெல்லாம் உண்மை, அடுத்ததா வைதிஸ் கொலவரி, 3ஆவதா ஆகா என்ன பொருத்தம், 4ஆவதா லக்கா கிக்கா. ஃபர்ஸ்ட் சொல்வதெல்லாம் உண்மையில வரப்போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். ஓம் ஸ்வாகா மாகா குக்கா முக்கா பொண்ணே உனக்காக தாதனம் ப்ரே பண்ணுவேன் குக்கா மக்கா. பேர் என்னம்மா? ஆதிக் பாஷா தான் சொல்லிட்டேன். ரம்ஜானுக்கு பிரியாணி சாப்பிட்டியா? சரி, என்ன சினிமா பார்த்த லாஸ்டா? சினிமாவே பார்க்க மாட்டியா? பாப்பேன், ஆனா தியேட்டருக்கு போய் பார்க்க மாட்டேன். அப்புறம் வீட்ல தான் பார்ப்பேன். இத கூப்பிடு, போலீஸ் கூப்பிடு, போலீஸ் டக்குன்னு போலீஸ் போலீஸ். ஏன்னா இந்த கலவரி உங்களுக்கு அப்ப சொல்லு, பயமா இருக்குன்னு சொல்லு. அப்பமா இருக்கு. அப்படி ஒத்துக்கணும் சரியா? இது மாதிரிலாம் போய் சொல்லிட்டு கூடாது. ஆரம்பிச்சிடலாமா? ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் கலாட்டா கிட்ஸ்ல இப்ப நம்ம பார்க்க போற ரவுண்ட் சொல்வதெல்லாம் உண்மை. ஆதிக் பாஷா போய் சொல்லுவானா? ஆமா. எப்பெல்லாம் போய் சொல்லுவ நீ? எப்பயாச்சும் ஒரு நாள் எங்க அம்மாவை ஏமாத்துருவேன், எங்க அப்பா வச்சு ஏமாத்துவேன். அம்மா அப்பா 2 பேர்த்த ஏமாத்துவியா? ஸ்கூல்ல யாராவது ஏமாத்துவியா? ஸ்கூல்ல யாராவது ஏமாத்துவியா? ஆமா. யார ஏமாத்துவ? என் ஃப்ரெண்டு ஏமாத்துவேன். யாரும் ஃப்ரெண்டு? சுகில் தான். சுகில் தானா? சரி, படிக்கிறது பிடிக்குமா? பிடிக்காது. பிடிக்காதுல்ல? வாய்க்குள்ள அவ்வளவு கேப் ஃப்ரீயா இருக்கு. டீ காட்டு. என்னாச்சு பல்லெல்லாம்? உளுந்துச்சா? என்ன பண்ண? அந்த பல்லு உளுந்த பல்லாம் எடுத்து என்னடா பண்ண? இப்போ இது அவசியமா உங்களுக்கு என் பல்ல எடுத்து வடிக்க போறீங்களா? ஏண்டா டேய், அப்புறம் உங்ககிட்ட என்னடா ஸ்விஸ் லாக்கர்ல இருக்கிறத பத்தியெல்லாம் நான் பேச முடியும்? என்ன ஒரு ஆணவமா பதில் சொல்ற நீ? இருக்கு, போக இருக்கு உனக்கு. இரு. சரி, அப்பா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? பிடிக்காது. அப்பா பிடிக்காதா? அவர் ரொம்ப அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. சரி, அப்பா பண்ற எந்த விஷயம் உனக்கு பிடிக்காது? திட்டுறது பிடிக்காது. அப்புறம் தண்ணி அடிச்சே குடிக்கிறது பிடிக்காது. என்னம்மா? தண்ணி அடிச்சே கொடுக்காது. இல்ல, தண்ணி அடிச்சு கொடுக்கறது இல்லையா? வீட்டுக்கு வேலை செய்யாம இருக்கிறது உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்போ நீங்க நல்லது உனக்கு எது பிடிக்காதுன்னு கேட்டீங்க. ஆமா, அது நான் சொல்றேன்ல, ஏன் குறுக்கல அதை பத்தி பேசுறீங்க? சரி, தெரியாம பேசுறேன். சொல்லுப்பா, நீயே முடிப்பா. சொல்லு, வேற என்ன பிடிக்காது? வேற அம்மா கிளம்பாது மாட்டேன், அது பிடிக்காது. சரி, இப்போ யாராவது உன்ட்ட ஏதாவது திங்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா ஷேர் பண்ணுவியா? எவ்வளவு பெரிய பொய் சொல்லியிருக்க. உன்கிட்ட யாராவது ஏதாவது திங்ஸ் கேட்டாங்கன்னா ஸ்கூல்லயோ வீட்லயோ நீ ஷேர் பண்ணுவியா? பண்ண மாட்டேன். சரி, வீட்டு வேலை பண்றதுலாம் உனக்கு பிடிக்குமா? பிடிக்குமா? என்னென்ன மாதிரி வேலை எல்லாம் பிடிக்கும் உனக்கு? ஆமா, தலைக்கு பிடிக்கும், துணி துவைக்கிறது பிடிக்கும். உனக்கா? ஆமா. ஏன்டா அதெல்லாம் பிடிச்சிருக்கு? நீங்க என்னன்னு கேட்டீங்க? என்ன பிடிக்கும் தானே கேட்டேன் நானு. வீட்டுல அம்மா ஹெல்ப் எல்லாம் பண்ணுவியா? நல்ல பையனா இருக்கியாடா, கை தட்டுங்க. இந்த மாதிரி குழந்தைலாம் கிடைக்காது. சரி, அக்கா கூட சண்டை போடுவியா? ஆமா. சண்டை போடுவியா? எதுக்கு சண்டை போடுவீங்க நீயும் அக்காவும்? அது நான் டெய்லியும் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்ல மட்டும் ஏன்டா வாய் இப்படி போகுது? மற்ற நேரத்துல எவ்வளவு வாய் பேசுற நீங்க? ஸ்கூல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் சொல்லு. ஹரி, ஹரி, சுகில், கலைவாணி. அப்படி வா. கலைவாணியா? அதான் நான் பார்த்தேன், இன்னும் லிஸ்ட் வரலையேன்னு நினைச்சேன். யாரு கலைவாணி? என் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா? ஏன் கலைவாணி பிடிக்கும்? அவ என் பக்கத்துல உட்கார்ந்துருக்கா. பக்கத்துல உட்கார்ந்துருக்கனால பிடிக்குமா? கலைவாணிக்கு உன்னை பிடிக்குமா? கேட்டிருக்கேன் என்னைக்காவது கலைவாணி என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ஃப்ரெண்டாடா, ஃப்ரெண்டா? ஆமா. கேட்டிருக்கியா? கேட்டிருக்கியா இல்லையா? எனக்கு கொஞ்சம் ப்ளீஸ் டைம் கொடுங்க. டைம் கொடுக்கறதா? எதுக்கு சார்? கண்டுபிடிக்கிறக்கா போய் சொல்றதுக்கா? நம்புற மாதிரி இந்த மிஷினே ஏமாத்தி இல்லாம ஏதாவது போய் ட்ரை பண்ற? ஒரு வாட்டி ப்ளீஸ். ஒன்ஸ் மோரா? ஒன்ஸ் மோர் ப்ளீஸ். என்னடா நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ஒன்ஸ் மோர்லாம் கேக்குற? இப்ப சொன்னீங்களே கலைவாணியை உனக்கு பிடிச்சிருக்கா? டேய், நீ என்ன வச்சே கேட்டுரு போல் இருக்கு. டேய், நீ
பண்றதெல்லாம் பாத்துற நீ சொல்ற மாதிரி இல்லையடா. இப்படி கை வை. இனிமே குறும்பு பண்ண மாட்டேன். ஸ்கூலுக்கு போனா படிப்பேன். கலைவாணி பக்கத்திலே உட்கார்ந்து இருக்க மாட்டேன். நல்லவனாக ட்ரை பண்றேன். சரி ஓகே. Thank you so much மிஸ்டர் ஆதிக் பாஷா. உனக்கு சாக்லேட் பிடிக்குமா? சாக்லேட் எடுத்துக்கோங்க. டேபிள்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து போய்க்கிறேன். நான் பார்த்தாலே தெரியுதுடா நீ இதெல்லாம் பண்ண. எவ்வளவு சாக்லேட் வேணும் உனக்கு? 4 சாக்லேட். 4ஆ? சரி கலைவாணிக்கெல்லாம் மனசுல வச்சு எல்லாத்துக்கும் சேர்த்து எடுத்துக்கோ. நீ அப்படியே சாக்லேட் எடுத்துட்டு நான் அடுத்ததா ஆதிக் பாஷா வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அடுத்ததா சொல்றதெல்லாம் உண்மையில வரப்போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். பேர் என்னம்மா? ஸ்ரேயா. என்ன படிக்கிற? எந்த ஸ்கூல்ல? என்னம்மா? என்ன லாங்குவேஜ் இது? ஜாப்பனீஸ் ஆரியே? என்ன நீ என்ன பேசுறதா எனக்கு புரிய மாட்டேங்குது. எங்க வந்துருக்க? ஐநாவரமா? ஓ ஹைதராபாத்ல இருந்து வந்த மாதிரி சீன் காட்டுறீங்க. ஐயே இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் வச்சிருக்க. இடையில கெட்ட வார்த்தை பேசினாலும் தெரியாது. ஒரு பாட்டு பாடுறியா? இவ்வளவு வாய் பேச தெரியாது, பாட தெரியாதா உனக்கு? என்ன சாப்பிட பிடிக்கும்? ஒண்ணுமே சாப்பிட மாட்டியா? அப்பதான் கொஞ்சம் கொழுப்பு கரையும். சாப்பிடாது எதுவுமே. ஸ்ரேயா முதல்ல இந்த ஹெல்மெட் என்ன பண்ணும் தெரியுமா ஸ்ரேயா? என்ன பண்ணும் ஸ்ரேயா? பல்ப் எரியுமா? சரி ஸ்ரேயா போய் சொல்லுவாளா மாட்டாளா? வந்த உடனே ஒரு பொய், எல்லா பல்ப் எரியுது. போய் சொல்லுவியா மாட்டியா? நல்லா யோசிச்சு சொல்லு. போய் சொல்லுவியா மாட்டியா? சொல்லுவேல. இனிமே சொல்லாத சரியா? போய் சொன்னா அந்த லைட் எரியும். உண்மை மட்டும்தான் சொல்லணும். ஸ்ரேயாக்கு பசங்க எல்லாம் பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்குமா? சரி ஓகே. பசங்க கூட நிறைய சண்டை போடுவியாமே? கொஞ்சம் கொஞ்சம் சண்டை போடுவியா? எதுக்கு பசங்க கூட சண்டை போடுற? கிளாஸ்ல வீட்ல எல்லாம் பாத்தியா இந்த பசங்களோட லொல்ல? என்ன கிண்டல் பண்றாங்க உன்ன? கிண்டல் பண்றாங்களா? யார் எந்த பையன் எல்லாம் கிண்டல் பண்றான் அப்படி? அது எப்படிமா? அது எல்லா பசங்களும் ஒரே மாதிரி கிண்டல் பண்றாங்க. எங்க இப்படி கிண்டல் பண்றாங்க? ஸ்கூல்லயா வீட்லயா? டாடியேவா? என்னன்னு பாத்துறேன். எங்க அந்த அமிதாப் பச்சன் எங்க இருக்காருன்னு பாக்கலாம். யார் சார் இது? யாருமா? நீங்களா சார்? ஏன் சார் குழந்தைய குள்ளச்சிங்கிறீங்க? எல்லாரும் ரொம்ப வாழ்த்துனப்பா நான் சொல்லுவேன். இது யாரு? குழந்தைய மட்டும் தான் சொல்றதா இல்ல பொதுவா சொல்றதா? குழந்தை மட்டும் தானா? என்ன சொல்லுவீங்க? குள்ளியே சொல்லுவேன். குள்ளியா? இது நல்லா இருக்கே செல்லம்மா. குள்ளி தானே? அப்புறம் என்ன? கேளு. ஏதோ நான் சொன்னாலும் பரவாயில்ல. ஒரு 6 அடி இருக்கு. எப்படி? நீங்க குள்ளமா இருக்கிறதுனாலதான் பொண்ணு குள்ளமா இருக்கா. காரணம் நீங்க. ஏமா? சரி வீட்டுல அப்பா அம்மாவெல்லாம் டார்ச்சர் பண்ணுவியா? என்ன பெருமையா சொல்றீங்க இதெல்லாம்? நீங்க வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன டார்ச்சர் பண்ணுவ? சரி உங்க அம்மா அப்பா உன்னை ஏதாவது டார்ச்சர் பண்ணுவாங்களா? என்னென்ன டார்ச்சர் பண்ணுவாங்க? இப்பெல்லாம் அப்படி ஆயிடுச்சு போல் இருக்கு. படிக்க சொன்னாலே உங்களுக்கு அது டார்ச்சரா இருக்கு. என்னது டான்ஸ் ஆட சொல்லுவாங்களா? இருடா இப்ப பாரு. உங்க பிரச்சனையே தீராது போல் இருக்கே சார். உங்களுக்கு நான் பார்த்தா அது லட்சுமி ராமகிருஷ்ணன் தான் வரணும்னு நினைக்கிறேன். என்னமா பண்றாங்க? சிரிக்காதீங்க சார். ஒரு குழந்தைய காலையில மத்தியானம் சாயந்தரம் தலைவலி மாத்திர மாதிரி டார்ச்சர் பண்ணிருக்கீங்க நீங்க. 1000 பிரச்சனையோட ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கு. கீபோர்டு வாசிக்கணுமா உங்களுக்கு? சார் உங்களுக்கு கீபோர்டு வாசிக்க தெரியுமா சார்? இல்ல துடைக்கிறதோட சரியா? இல்ல அதுவும் செய்ய மாட்டீங்களா? இல்ல தெரியாது. சும்மா அவ கத்துக்கும் போது சும்மா கொஞ்ச நேரம் கூட ஏதாவது லைட்டா ப்ளே பண்ணுவேன். அவ கத்துக்கும் போது நீங்க தெரியாதுன்னா
கத்துக்க சொல்றீங்க? ஏன் சார் இப்படி பண்றீங்க? அந்த குழந்தை ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? தினமும் காலைல அப்படி கீபோர்டு வாசிக்க சொல்றீங்களா நீங்க? இல்லை நான் ஏன் சொல்லுவேன் டெய்லி வீக்லி ட்வைஸ் ரைஸ் நான் செய்ய மாட்டேன். செய்ய மாட்டா ஆனால் நான் சொல்லுவேன் எழுந்து காலைல வாசிக்கணும் பண்ணணும் மாஸ்டர் சொல்கிறதில்ல கரெக்டாக டெய்லி வாசிக்கணும்னு சொல்லி பண்ண மாட்டேன்னு சொல்லுவேன் நான். சொல்லுவீங்க. அப்புறம் அவன் கேட்க மாட்டான். அவன் காலைல ஏஞ்சி இது 6:30 7 தான் ஏஞ்சி வீட்டுல கரெக்டாக. யார் தான் சார் நீங்க சொல்றது கேட்பான்? அந்த பையனாவது கேட்பானா? அவன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். அவன் பாட்டுக்கு இருக்கான். டாடி தான் திட்டுனே தாங்க. உனக்கும் டேடிக்கு என்ன மாதிரி இருக்குதுன்னு எங்களுக்கு தான் தெரியுது. டேடி சொன்னா மட்டும் நீ கேட்கவா போற? மாட்டேன். பாய் தவறி கூட சொல்ல மாட்டேன் போல இருக்கு கேட்பேன்னு. சரி இப்படியா அப்படி கை வச்சுக்கோ. இனிமே இதுவே ஸ்ரேயா சேயா அப்பாவை திட்டமாட்டா. அப்பாவை திட்டுவா. சரி விட அது உங்க பர்சனல் பிரச்சனை. அதை நீங்களா பார்த்து ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. ஸ்கூலுக்கு ஒழுக்கமா போவா? ஸ்கூலுக்கு வாங்க போக மாட்டா. தம்பி அடிக்க மாட்டா. தம்பி அடிப்பா. யாரையும் மரியாதை இல்லாம பேச மாட்டா. யாரும் மரியாதை இந்து பேசுவா. எவ்வளவு தெளிவா எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாவே பதில் சொல்ற நீ. டீச்சர்கிட்ட மரியாதையா நடந்துப்பேன். டீச்சர்கிட்ட மரியாதை நடந்துக்க மாட்டேன். ஸ்கூலுக்கு போவே இல்ல. உங்க கிளாஸ் டீச்சர் பேர் என்ன? தெரியலையா? அவங்களுக்கு கூட தெரியும்ல. போ ஸ்கூலுக்கு போவே இல்ல. எதுத்தா பேசுற? மரியாதையா நடந்துக்க. அடி வாங்கவே மாட்டியா சொல்லு? மாட்டேன். என்னடா யாருக்கும் பயப்பட மாட்டேன். சரி சாக்லேட் எடுத்துக்கமா. சோ ஸ்ரேயாவை தொடர்ந்து அடுத்ததா சொல்லதெல்லாம் உண்மையில வரப்போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். பேர் என்னம்மா? கோகுல் குமார். கோகுல் குமார் என்ன படிக்கிற? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். என்னடா 100 கிராம் தான் இருப்ப போல் இருக்கடா கோகுல் குமார். எங்கடா இருக்கு? அவனை பார்க்கவே முடியலையே. மிஸ்ஸும் நல்லா அடிக்கவே மாட்டாங்களே. மிஸ்ஸுக்கும் சொல்லுவாங்க. நிறைய பொய் சொல்லுவியா? எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும் உனக்கு? விஜய். விஜயா? எந்த ஹீரோயின் ரொம்ப பிடிக்கும்? விஜய் தான். ஆரம்பிச்சலாம் ஷோ நம்ம. கோகுல் அந்த ஹெல்மெட் தெரியும்ல எதுக்குன்னு? தெரியாது. அதாவது பொய் சொன்னேன்னு வச்சுக்கவேன் அந்த லைட் எரியும். பொதுவா எல்லா குழந்தைகளுக்கும் நாங்க ஹெல்மெட் போட்டுடுவோம். பட் உன் சைஸுக்கு அந்த பல்பு மட்டும் தான் வைக்க முடியும். நீ அவ்வளவு பல்பு சைஸ்ல தான் இருக்கு. அதனால முன்னால இருக்கு. சரியா? கையில கனெக்ட் பண்ணிருக்கோம்ல, அதுல இருந்து கனெக்ஷன் பூரா இந்த பல்புல கொடுத்துருக்கோம். நீ பொய் சொன்னா இங்க பல்புல எரியும். சரியா? பொய் சொல்லுவியா கோகுல்? நீ பொய் சொல்லுவியா? சொல்லிருக்கியா? நல்லா பாரு. கோகுல் ஸ்கூலுக்கு போறியா? போறேன். ஸ்கூல்ல யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு? திருச்செல்வன் தான். திருச்செல்வன் தான் ஃப்ரெண்ட்ஸா? கோகுலுக்கு அதிகமா கோவம் வருமா? இப்ப நீ போய் சொல்ற கேட்டலாம் வீட்டுல. கோகுலோட அம்மா அப்பா எங்க இருக்காங்க? சொல்லுங்க சார். கோகுல் அதிகமா கோவப்படுவானா? கோவம் வரும் சார். பயங்கரமா கோவம் வருமா? பயங்கரமா இல்ல, ஒரு அளவுக்கு மேல மீறி போயிட்டா கோவம் வந்துடும். கோவம் வந்து என்ன பண்ணுவான்? அடி பின்னிடுவான். அடி பின்னிடுவானா? ஏன்னா உன்னை பார்த்தா அப்படிலாம் தெரியலையாடா. என்ன பண்ணுவ கோவம் வந்தா? முடிய பிடிச்சி இழுத்துருவேன். முடிய பிடிச்சி இழுத்துருவியா? இது கொடூரமான கோவமா இருக்கு. அப்படி யார் முடி பிடிச்சிருப்ப? அவங்க அக்காவோட முடிய பிடிச்சி இழுத்துருவான். அவ்வளவுதான் அடிப்பான். அதுக்குன்னு நீங்க கரெக்டா வெட்டி விட்டுருக்கீங்க முடிய. பிடிச்சிருக்குன்னு போட்டு அடி அவ்வளவு. அக்கா கூட சண்டை போட்டே இருப்பியா? என்ன சண்டை போடுவா அக்கா கூட? முடிய பிடிச்சி இழுத்துருவேன். அப்புறம் வேற என்ன? முடி பிடிச்சி இழுத்துட்டு அக்கா மட்டும் தான் முடி பிடிச்சிருப்பியா இல்ல ஸ்கூல்ல எல்லாத்தையும் முடி பிடிச்சிருப்பியா? அக்கா மட்டும் தான். அக்கா மட்டும் தானா? படிக்கிறதுனா பிடிக்குமா கோகுல் உனக்கு? நல்லா சொல்லு. படிக்கிறதுனா பிடிக்குமா? கை தட்டுங்க. எவ்வளவு தைரியமா உண்மையை சொன்ன நீ. இல்ல ஹோம்ஒர்க் பண்றது பிடிக்குமா கோகுல் உனக்கு? பிடிக்காது. அதுவும் யாரு உங்க வீட்டுல ஹோம்ஒர்க் பண்ணுவா? இப்ப பாரு, இப்ப மாட்டு பாரு சார். உங்க வீட்டுல யார் சார் ஹோம்ஒர்க் இல்ல அவனே பண்ணிடுவான். ஹோம்ஒர்க்லாம் அவன் யாரையும் பண்ண விட மாட்டான். பண்ண விட மாட்டானா? அவன் வந்த உடனே ஹோம்ஒர்க் முடிச்சிடுவான் அவன் பாட்டுன்னு. சரி ஓகே. கோகுல் இப்படி கை வச்சுக்கோ. அப்படிதான். இனிமே அக்காவை அக்கான்னு தான் கூப்பிடுவேன். சொல்ல ஊங்காது. அக்கான்னு தான் கூப்பிடுவேன். ஸ்கூல்ல போனா நல்லா படிப்பேன். இப்படி தூங்கி வளைஞ்சிட்டு இருக்க மாட்டேன். ஓகே. சாக்லேட் வேணுமா? எடுத்துக்கோ. இதுக்கு மட்டும் எவ்வளவு வேணும்? போதுமா?
ஓகே எடுத்துக்கோ. ஸோ இந்த ரவுண்ட்ல எப்பவுமே ஹோல் ஃபேமிலியும் சேர்ந்து டீமா பெர்ஃபார்ம் பண்ணோம். அப்பதான் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ரெடியா இருக்கிறாங்க ஆதிக் அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் தேம். என் வீட்டுல நான் இருந்தேனே, எதிர் வீட்டுல அவ இருந்தாலே, லவ் டார்ச்சர் பண்ண எனக்கு தெரியல. அவ டாடி மூஞ்சி சரியில்லை, அவ மம்மி பேச்சும் பிடிக்கல, ஆனாலும் அவளை மறக்க முடியல. லவ்வால பல பல்பு வாங்கின பையன், அதனால என் லைஃப் வழி வீசுது அவ பின்னால. நான் கூட போனேன் லவ்வ சொல்ல, சைனா போன சிக்னல் இல்ல, போச்சு பட போச்சு. ஆதிக், பாஷா அண்ட் ஃபேமிலி, நீ ஏன் இந்த தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி தான்ல சிவகுமார் ஆடவர் பார்த்துருக்கீங்களா? அந்த எஃபெக்ட்ல ஆடுறியாடா. ஆதிக், பாஷா அந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா? அப்புறம் ஏன் அப்படி? அந்த ரியாக்ஷன்லாம் யார் சொல்லி கொடுத்தாங்க? அப்பாவா இல்லையா? நீயே கத்துக்கிட்டியா? நல்ல விஷயங்களா சீக்கிரமா கத்துக்கிறீங்க போல் இருக்கு. ஆதிக் பாஷா அப்பா பேர் சொல்லுங்க. மாலிக் பாஷா சார். மாலிக் பாஷா டெரரா இருக்கே சார் பேரு. மாலிக் பாஷா என்ன பண்றீங்க? மாலிக் பாஷா பிசினஸ் பண்றேன் சார். ஓகே சூப்பர். நீங்க என்னமா பண்றீங்க? வீட்ல ஹவுஸ் வைஃப் தான். பேர் சொல்லுங்க. ஷாரா பானு. சரி, எப்படி உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? லவ் மேரேஜ். லவ் மேரேஜா? சார் எங்க பாத்தீங்க? இல்ல எங்க வீடு பக்கம் தான். சரி, எத்தனை வருஷமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டீங்க? நாங்க ஒரு 8 வருஷமா லவ். 8 வருஷம் லவ் பண்ணீங்களா? இல்லங்க அது இல்லங்க, அவன் உங்களை விட பயங்கரமா சாக்காரான். 8 வருஷமா அப்படின்னு. சரி ஓகே. ஸோ இந்த ரவுண்ட்ல உங்க ஃபேமிலிக்கு 2 மினிட்ஸ் டைம் தருவோம். அங்க ஒரு பிளே ஏரியா இருக்கும். உங்க பையனை கூப்பிட்டு யாராவது அங்க போயிடணும். இங்க இருந்து யாராவது க்ளூ கொடுக்கணும். யார் போறா? யார் இங்க இருக்க போறா? நீ சொல்லு. ஆதிக் பாஷா. எங்க அப்பா. அப்பாவா? ஆதிக் பாஷா அப்பா கை பிடிச்சு கூட்டு போ. சாய்ரா பானு, நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னன்னு பாப்போமா? கொண்டு வாங்க சோட்டா பீம். டூ மினிட்ஸ் டைம். பாப்பா என்ன பண்றாரு? மாலிக் பாஷா. ரைட், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கரண்ட் போனா விசிறது. கரண்ட் போனா விசிறதா? அதுக்கு என்னது இது? எங்க கையில எடுங்க பாப்போம். ஓ, உங்க வீட்ல கரண்ட் போனா இதுலதான் விசிறுவீங்களா? அருமையான க்ளூ இது. அதுக்கு இங்க 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 அது விசிறி. ஐயோ, அது கரெக்டா வேற எடுக்கிறாரு. அது விசிறினா முடிவு பண்ணிட்டீங்களா? ரைட். முயல் கூட ஒன்னு சண்டை போட்டு போவோமே. சொல்லுங்க மேடம். ஏங்க முயல் கூட ஒன்னு சண்டை போட்டு போவோமே. 30 செகண்ட்ஸ் ஆச்சு. போயிட்டு இருக்குமே. கையில இப்படி எடுத்து வெளிய காட்டுங்க. முயல் கூட சண்டை போடுமா ஸ்லோவா போகுமா? அவன் என்ன கார் எடுத்து போறான்? அதெல்லாம் அதிலப்பா அதிலப்பா அதிலப்பா. அது இல்ல அதுலனா அத இது கேளுங்க. பரையும் அது பந்தல எல்லாம் போடுமே நம்ம விளையாடும் போது. சொல்லுங்க சொல்லுங்க. அடுத்த க்ளூ. சூப்பர் வட்டமா இருக்கும். வட்டமா இருக்குமாப்பா? ஆதிக் அது இல்லனா அடுத்து போயிடுங்க. பரவாயில்லை. சோப்பு செஞ்சு டப்பா. அத க்ளூ கொடுங்க. சிரிச்சிட்டு இருக்கீங்க. சும்மா இருக்கு. டிவி இருக்கும். டிவி பாக்கும்போது சும்மா இப்படி கையில ரவுண்ட் பண்ணிட்டே இருப்பீங்கல்ல. அப்படியே கலரா இருக்குமே. ஒரு ரிமோட் எடுப்பா ரிமோட். ஏங்க டிவி பாக்கும்போது சும்மா கையில ரவுண்ட் பண்ணுவீங்களா? கலர் கலரா இருக்குமா? இது பாரு ரிமோட் எடுப்பா. ரெடியா ரெடி. இன்னும் 10 செகண்ட்ஸ் தான் இருக்கு. அதே இல்ல அடுத்த க்ளூ போங்க. அடுத்த க்ளூ போங்க. எங்க சின்ன தம்பி. டைம் அப். ஃபர்ஸ்ட் குடுங்கமா க்ளூவை. உங்க வீட்ல கரண்ட் போனா இதுல தான் விசிறுவீங்களா? இது விசிறி நான் என்ன சொல்றேன்? சார் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே நீங்க. அடாடா அருமை. வீட்ல கரண்ட் போனா இதை வச்சு தான் விசிறுவீங்கல்ல. சரி 10 மார்க்ஸ். அடுத்ததா அடுத்து ஒண்ணுமே எடுக்கல. இப்படின்னா இன்னும் க்ளூ சரியா வரல சார். அதான் க்ளூ சரியா வரலையா? கரெக்டா சொன்னேன். கேளுங்க. க்ளூ சரியா கொடுக்காம வந்திருக்கீங்க நீங்க. ஏங்க முயல் கூட போன்னு சொன்ன. ஆமால மறந்துட்டீங்க. மாமி எடுத்துமே. அப்புறம் சோப்ல நீ போட்டு ஒரு நிமிஷம் இருங்க. என்னமாச்சு? கரெக்டா தான் அவன் எடுத்தான். அவர் இல்லன்னு சொல்லிட்டாரு. அதுதான் இவரை எங்க கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்றாங்க. உங்க பெரிய மனசு பண்ணி கூட்டு போயிருக்கான் அவன். அவன் எடுத்த ஆமையை வேணாம்னு வைக்க சொல்லி. ஆதிக் பாஷா, உங்க ஹோல் ஃபேமிலியும் சேர்ந்து மொத்தமா 10 மார்க்ஸ் வின் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். போய் பாருங்க அப்படியே. ஆதிக் பாஷா அண்ட் ஃபேமிலியை தொடர்ந்து அடுத்ததான் வைதிஸ் கோலவரியில ஸ்டே அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them.
அருமையான டான்ஸு. ஸ்ரேயான் ஃபேமிலி முதல்ல அப்பா கிட்ட இருந்து வரவங்க பேர் சொல்லுங்க சார். புகழேந்தி சுந்தரேஸ்வரன் சார். புகழேந்தி, டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் போல் இருக்கு உங்களுக்கு. பிடிக்கும் சார். பிடிக்குமா? அப்ப நல்லா ஆடிக்கலாமே சார் பிடிக்கும்னா. ஸ்ரேயாவோட அம்மா பேர் சொல்லுங்க. பத்மினி. பத்மினியா? இப்போ என்னன்னா உங்க ஃபேமிலிக்கே 2 minutes டைம் தருவேன், சரியா? 2 minutesல அங்க ஒரு பிளே ஏரியா இருக்கும், அங்க ஒருத்தவங்க போகணும், தெரியுமா உனக்கு? அவ்வளவுதான். அப்ப உங்கள்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இருமா. இப்ப என்ன அம்மாவா? இந்த குழந்தைகள்லாம் டிவியை பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு வேலையே இருக்கிறது எல்லாத்தையும் நீங்களே பண்ணிடுங்க. போங்கம்மா போங்க, எல்லாமே உங்களுக்கே தெரியுது. அப்புறம் எதுக்கு நாங்க சொல்லிட்டு புகழேந்தி சுந்தரேஸ்வரன், உங்களுக்கு 2 minutes டைம் தருவேன். அதுக்குள்ள நீங்க க்ளூ கொடுத்து உங்க ஃபேமிலியில, அதாவது உங்க வைஃபும் உங்க பொண்ணும் கண்டுபிடிக்க வைக்கணும், சரியா? கொண்டு வாங்க சோட்டா பீம். Your time starts now. சொல்லுங்க புகழேந்தி க்ளூவை. ஸ்ரேயா கால்ல போட்டிருக்கிறது. ஸ்ரேயா கால்ல போட்டிருக்கிறது. ஷூ. ஏன் கால்ல கொலுசு கூட தான் போடுவாங்க. நல்லா யோசிங்க. நேத்து போய் வாங்குனது. நேத்து வாங்குனது இப்ப காலையில போட்டிருக்கிறது. ஸ்லிப்பர். நீ கால்ல தான் போட்டுட்டு வந்தா. ஸ்லிப்பர். அப்பாடா, கை தட்டுங்க. சூப்பர். டீச்சர் அண்ட் ஸ்கூல்ல வந்து லாஸ்ட் வீக் கொடுத்த ஒரு gift. டீச்சர் அண்ட் ஸ்கூல்ல லாஸ்ட் வீக் கொடுத்த gift. என்ன gift கொடுத்தாங்க டீச்சர்? ஸ்கூல்ல லாஸ்ட் வீக் கொடுத்த gift. குண்டியல் எங்க இருக்கு பாருங்க. நல்லா பாருங்க, கரெக்ட்டா தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. என்ன gift? டீச்சர் அண்ட் ஸ்கூல்ல லாஸ்ட் வீக். ஒரு நிமிஷம் ஆச்சு, இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு. கீழ இருக்கு பாரு, உன் காலாண்ட இருக்கு பாரு. காலாண்ட இருக்கு. அங்க பாரு. அதேதான். காலாண்ட இருக்கா? அதான். சூப்பர், காலாண்ட இருக்காமே. இன்னும் 20 seconds சார். உனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட் நம்ம எதிர்க்க வாங்குவோம் அவர்கிட்ட, அங்கிள் கிட்ட. உனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட். ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட். இல்ல அது இல்ல. வாட்டர்மெலன். அது இல்ல. பிளாக்கா இருக்கும், ரவுண்டா இருக்கும். 2 1 டைம் ஆஃப். சொல்லுங்க சார் ஒவ்வொண்ணா. இது வந்து உண்டியல். அது எனக்கே தெரியும் சார். சொல்லுங்க, அதுக்கு என்ன க்ளூ கொடுத்தீங்க? என்னோட சன்னோட பர்த்டே லாஸ்ட் வீக்ல வந்து அவங்க ஸ்கூல்ல கொடுத்தாங்க கிஃப்டா. இந்த க்ளூ வரதா சொன்னோனே புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சிச்சா? அதான் அது உண்டியல் எங்க இருக்குன்னு தெரியல. ஐயோ, நாங்க அட்ரஸ் கொடுக்காம விட்டோம். உள்ள எங்க இருந்துச்சுங்கறத. பரவாயில்லை, 10 marks கொண்டாங்க. சூப்பர். அடுத்ததா இது ஈவினிங் போய் செப்பல் வாங்கணும். நேத்து உடனே கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல. மொத்தமா உங்களுக்கு 5 திங்ஸ் கொடுத்துருந்தோம். 2 கரெக்டா கண்டுபிடிச்ச காரணத்தினால 20 marks. அப்படியே போய் உங்க சீட்ல உட்காந்துக்கங்க. தேங்க்யூ ஸோ மச். ஃபேமிலியை தொடர்ந்து அடுத்த வைதிஸ் ஸ்கூல் வரையில கோகுலன் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. பயங்கரமான கிரியேட்டிவிட்டி கொட்டிருக்கீங்க. அப்படியே சித்த மாதிரியே பேர் சொல்லுங்க. உங்க பேரு? மணிவண்ணன். என்ன பண்றீங்க? குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றேன். கேபிடி பிரைவேட் லிமிடெட். ஓ, 7-8 வேலை பண்றீங்க போல இருக்கு. அப்போ ஒரே கம்பெனில தானா? உங்க பேர் மேம்? ராதிகா. என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃபா? அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ். சரி, கோகுலன் ஃபேமிலிக்கு மொத்தம் 2 நிமிஷம் டைம். அதுக்குள்ள அங்க ஒரு பிளே ஏரியா இருக்கும், அங்க ஒருத்தங்க போகணும், இங்க ஒருத்தங்க இருக்கணும். யார் அங்க குழந்தைய கூட்டு போறா? யார் இங்க இருக்கணும்? யாருமா கோகுல்? அம்மா கூட போறியா அப்பா கூடயா? அப்பா கூட. அப்படி சொல்றா என் ராஜா. அப்பா கூட்டு போ. ராதிகா, நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னன்னு பாத்துருவோமா? கொண்டு வாங்க சோட்டா பீம். Your time starts now. ராதிகா, கொடுங்க க்ளூவை. அது என்னதுங்க? ஹனுமான் வச்சிருப்பாரே. பருப்பு மத்து. ஹனுமான் வச்சிருப்பாரு. ஜெய் ஹனுமான். அது ரெட் கலர்ல இருக்கும். ரெட் கலர்ல இருக்கு. ஜெய் ஹனுமான் வச்சிருப்பாரு. சூப்பர். அடுத்ததா நெக்ஸ்ட் என்னங்க அது? இது என்னன்னு தெரியல. மாடாவா? தெரியலனா அடுத்து போங்க. ஏய், ஜெய் ஹனுமான்ல ஊதுவாங்களே. நானு சொல்றமா? இல்ல ஒயிட்டா இருக்குங்க. பாப்பா நெய்ட்டா வர சொல்லுங்க. பாப்பாவை நீட்டா வர சொல்றதா? ஸ்ட்ரைட்டா போ. உங்க கால் பக்கம் இந்த பக்கம். ஒயிட் கலர்ல தோதோ இந்த பக்கம். இந்த சைடு. ஒரு நிமிஷம் இருக்கு. அத இருக்கு பாரு. போடா சீக்கிரம் போடா. இருக்கு பாரு, எடுத்துக்கோ. அது ஒயிட் கலர். அது பக்கத்துல தான் கால் உள்ள. என்ன க்ளூ கொடுங்கன்னா கத்துறீங்க. அப்பாடா. அடுத்து நெக்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். கையில ஒரே ஒரு ஃப்ரூட் வச்சு ஃப்ரூட்ஸா? மஞ்சள் கலர்ல இருக்கு பாரு. மஞ்சள் கலர்ல கிரீன் கலர்
இருக்கும். மஞ்சள் கலர் அது இல்ல. பனானா இல்ல. இன்னும் 20 செகண்ட்ஸ் இருக்கு. மஞ்சள் கலர்ல இருக்கு. அதான். சூப்பர். அடுத்தது 10 செகண்ட்ஸ் இருக்கு. 10 செகண்ட்ஸ். சீக்கிரம் சொல்லு. ராதா பொண்ணு. ராதாவோட பொண்ணு. ராதாவோட சித்தப்பா பையன். டைம் அப். ராதாவோட பொண்ணு. சொல்லுங்க ஒவ்வொரு க்ளூவா. ஃபர்ஸ்ட் என்னது? ஹனுமான். ஜெய் ஹனுமான் சொன்னேன். ஜெய் ஹனுமான் சொன்னீங்க. முதல்ல அது பேர் உங்களுக்கு தெரியுதா நான் செக் பண்ணேன். என்னது அது பேர் என்ன? என்னன்னு தெரியல. பேரே என்னன்னு தெரியல. பருப்பு மொத்த மாதிரி ஏதோ ஒரு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. 10 மார்க்ஸ். சரி அடுத்த க்ளூ. ஒயிட்ல இருக்கும். ஊதுவாங்க. ஒயிட்டா இருக்கும் ஊதுவாங்களா? பாருங்க கண்டுபிடிச்சிட்டான். சூப்பருங்க. 20 மார்க்ஸ். பைனாப்பிள். என்ன க்ளூ கொடுத்தீங்க? மஞ்சள் கலர்ல இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஃப்ரூட்ஸ் அது மேல கிரீன். ஓகே பைனாப்பிள். அடுத்து என்ன பண்றோம் நானும் பார்க்கறேன். இப்போ அடுத்தது ராதா பொண்ணுன்னு சொன்னேன். அதுக்குள்ள டைம் ஆஃப் சொல்லிட்டீங்க. ராதா பொண்ணு நீங்க எடுக்காமே வந்துட்டீங்க. அதனால ஒரு 10 மார்க்ஸ் போச்சு. கோகுல் அண்ட் ஃபேமிலி மொத்தம் 5 திங்ஸ் கொடுத்திருந்தோம். 3 கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதனால 30 மார்க்ஸ். ஆதிக் பாஷா என்னமா இசை கச்சேரி முடிச்சுட்டு அப்படியே வந்த மாதிரி இருக்கு. யாருது இந்த சுடிதாரு? சுடிதார் இல்ல. என்னது அது? ட்ரெஸ்ஸா? பரவாயில்லையடா ஒரு மைனர் ஃபீல் கொடுக்குறியா ஆதிக் பாஷா. சரி இப்போ உன்கிட்ட ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்பேன் சரியா? ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் உனக்கு 10 மார்க்ஸ். 5 கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்கன்னா 50 மார்க்ஸ். ஆனால் உன்ன மாதிரியே உன் பேரண்ட்ஸும் ஆன்சர் பண்ணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை கரெக்டாக ஆன்சர் பண்ணோம். ஸ்கூலில் எத்தனாவது ரோல நீ உட்காந்துருக்க? செகண்டா? சரி ஓகே. அடுத்ததா அப்பாவோட சேர்ந்து நீ என்ன விளையாட ரொம்ப பிடிக்கும்? அவர் விளையாடவே வர மாட்டேங்கிறாரு. விளையாடவே வர மாட்டேங்கிறாரா? ஏன் என்ன விளையாட கூப்பிடுவ நீ அப்பாவை? கேரம் போர்டா? கேரம் போர்டு விளையாட தான் பிடிக்கும் உனக்கு? சரி ஓகே. இன்னைக்கு வரட்டும் சொல்லிடலாம், மிரட்டி வச்சிடலாம் சரியா? அடுத்த தடவை பையன் எப்போ கேரம் போர்டு விளையாட கூப்பிட்டாலும் போகணும்னு மிரட்டிடலாமா அப்பாவை? பயந்து பாரா? ஓகே பாப்போம். அடுத்ததா நீ கேட்டதெல்லாம் வாங்கி தரது யாருமா? அம்மாவா அப்பாவா? அம்மாவா? சரி ஸ்கூல்ல யாரும் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு? சத்தமா சொல்ற, ஏன்டா வெக்கப்படுற? சுகேலா? சரி அடுத்த கொஸ்டின். உங்க ரிலேட்டிவ் யார் உங்க வீட்டுக்கு வந்தா ரொம்ப பிடிக்கும் உனக்கு? பெரியமாவா? சரி ஓகே. இப்போ உன்ட்ட 5 கொஸ்டின்ஸ் கேட்டேன். இதே மாதிரி உன் பேரண்ட்ஸ்டையும் கேட்பேன் சரியா? உன்ன மாதிரியே ரொம்ப சமத்தா வைக்கப்படாம ஆன்சர் பண்ணாங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 10 மார்க்ஸ். கூப்பிடலாமா ஆதிக் பாஷாவோட அப்பா அம்மாவை? கூப்பிடலாமே. அப்படி சொல்லு. லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மாலிக் பாஷா. சரி உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பையன் கிளாஸ்ல எத்தனாவது ரோல உட்காந்துருக்கான்? ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துருக்கான். என்னம்மா ஃபர்ஸ்ட் ரோல தான் உட்காந்துருக்கியாமே? நீங்க செகண்ட் ரோ. ஐயா அப்புறம் ஃபர்ஸ்ட் ரோக்குறாரு அவரு. பையன் செகண்ட் ரோன்னு சொல்லியிருக்கான், நீங்க ஃபர்ஸ்ட் ரோன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால ஒரு 10 மார்க் போச்சு. அடுத்த கொஸ்டின். உங்க பையன் உங்ககிட்ட எந்த கேம் விளையாடணும்னு அடிக்கடி ஆட முடியுமா? வீடியோ கேம். வீடியோ கேமா? கேரம் சொன்னேன். அடிதான் பாத்துக்கங்க. பையன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறது யாரு? அம்மாவா அப்பாவா? அம்மா தான் சொல்வேன். பையன் கிட்ட கேட்டதுக்கு பையனும் அதே தான் ஆன்சர் பண்ணிருக்கான். 10 மார்க்ஸ். உங்க பையனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு பேர் என்ன? இதுக்கு அவர் தான் ஆன்சர் பண்ணும். ஹரிஷ். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஹரிஷ் குமார். யாரு உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு? விளையாடுறது அவங்க கூட தான் விளையாடுவான். நல்லா சொல்லு. சுகேல். சோ அதனால அங்க ஒரு 10 மார்க் போச்சு. அடுத்ததா உங்க பையன் வீட்டுக்கு ரிலேட்டிவ்னு யாராவது வந்தா உங்க பையனுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? எந்த ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்தா உங்க பையன் ரொம்ப சந்தோஷமா இருப்பான்? அவங்க பெரியமா பிடிக்கும். அவங்க பெரியமா பசங்க எல்லாம் வந்தாங்கன்னா பிடிக்கும். அவங்க தான் ரொம்ப பிடிக்கும். பெரியமா தானா? ஆமா. ஓகே தம்பி என்னமா ஆன்சர் பண்ண? பெரியமா தான் பிடிக்கும் சொன்னேன். பெரியமா தான் பிடிக்கும்னு சொன்னியா? அப்ப இன்னொரு 10 மார்க்ஸ். மொத்தம் 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். 2 கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. 20 மார்க்ஸ். ஆதிக் பாஷா அம்மா அப்பா கையை பிடிச்சி அப்படியே எங்கிருந்து வந்தியோ அங்கேயே போய் உட்காந்துக்கணும். போ. அடுத்தது ஆகா என்ன பொறுத்தவரை ஸ்ரேயா. ஸ்ரேயா இப்ப என்னன்னா ஸ்ரேயா உன்கிட்ட ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்பேன். அப்படியே ஆன்சர் பண்ணோம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 10 மார்க் கொடுப்பேன். சரியா? ரைட்டு. வில்லு பாட்டு பாடுறீங்க போல் இருக்கு ஃபேமிலியோட. சரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். உனக்கு ஃபியூச்சர்ல என்ன வாங்கணும்னு ஆசை ஸ்ரேயாக்கு? ஃபியூச்சர்லவா? அது ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கும் பாக்குறதுக்கு. சாப்பிட்டா ஸ்வீட்டா இருக்கும்.
நல்லா யோசிச்சல. ஃபியூச்சர்னா என்னன்னு தெரியுமா? பெருசானோன்னு டாக்டரா? டேங்கப்பா, டாக்டரா என்ன பண்ணோம்? டாடிக்கு ஒரு பெரிய இன்ஜெக்ஷன் போடணும். ஓஹோ, ஒரே ஒரு ஆம்பிஷன் தான். டாக்டராய் ஒரே ஒரு பெரிய இன்ஜெக்ஷன் எடுத்து உங்க அப்பாவுக்கு போட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். உங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கண்டிப்பா என்ன ஸ்வீட் இருக்கும்? என்ன ஃபங்க்ஷன் வச்சாலும் இந்த ஸ்வீட் எங்க வீட்ல கண்டிப்பா இருக்கும். என்ன ஸ்வீட்? பாதுஷா. பாதுஷாவா? நீ என்ன தப்பு பண்ணா வீட்ல அதிகமா அடி வாங்குவ? அப்பா அம்மா எதுக்கு உன்னை அதிகமா திட்டுவாங்க வீட்ல? தம்பி அச்சா. அத வேற பண்றியா? தம்பி அடிப்பியா? அடிப்பேன். தம்பி பேர் என்ன? ஸ்ரீசரன். ஸ்ரீசரனா? அடுத்ததா, ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்த உடனே நீ என்ன பண்ணுவ? பேக் யூனிஃபார்ம்லாம் கழட்டி வச்சுட்டு என்ன பண்ணுவ? டிவி பாப்பேன். அப்படி சொல்லிடு என் ராஜாத்தி. அப்படித்தான் பண்ணணும். வீட்டுக்கு வந்தோடனே டிவி தான் பாப்பேன்ல. ஸ்ரேயா, என்னெல்லாம் கத்துக்கிற நீ? கீபோர்ட், பரதநாட்டியம். கீபோர்ட், பரதநாட்டியம் ரெண்டுமேவா? எத்தனை வருஷமா கத்துக்கிற? 2 years. 2 years-ஆ? சரி, ஓகே. உனக்கு கீபோர்ட் ரொம்ப பிடிக்குமா, பரதநாட்டியம் ரொம்ப பிடிக்குமா? பரதநாட்டியம். சரி, எங்களுக்காக ஒரு மூவ்மெண்ட் பண்ணி காட்டு பரதநாட்டியம். நம்ம பண்றதே இப்ப நான் பார்த்தனே, இடுப்புல கை வச்சுட்டு. அட்லீஸ்ட் ஒரு குரு வணக்கமாவது வெய்யே. ஜெய். அப்படிதான். என்னடா இது? போதுமா? போதுங்க. பயங்கரம் பயங்கரம். சரி, இப்போ ஸ்ரேயாவோட அம்மா அப்பாவை கூப்பிடுறோம். இதே மாதிரி அவங்ககிட்டயே கேள்வி கேட்கிறோம். இதே மாதிரி அவங்களே குரு வணக்கம் வைக்க சொல்றோம். சிரிச்சுட்டே இருக்கோம். ஓகேவா? லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் புகழேந்தி. உங்க குழந்தைக்கு ஃபியூச்சர்ல என்ன ஆகணும்னு ஆசை? என்னைக்காவது ஃபேமிலியா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்களா? சாப்பிடும் போது இது டாக்டர் ஆகணும்னு சொல்லுவா. டாக்டர் ஆகணும்னு சொல்லுவாங்களா? அப்ப கண்டிப்பா காரணத்தையும் சொல்லியிருப்பாங்க. என்ன காரணம்? எனக்கு ஊசி போடணும்னு சொல்லுவா. அப்படியா? ஏன் சார் அப்படி? இல்லை, நான் திட்டுவேன் அப்பப்போ. ஏதாவது நீ படி, டான்ஸ் கிளாஸ் போ, மியூசிக் ப்ளே பண்ணு, எல்லாம் திட்டிகிட்டே இருப்பேன். சரி. அதான் வந்து உடம்பு சரியில்லாம் உனக்கு மட்டும் ஊசி போடணும் நான் ஃபர்ஸ்ட்டு. அதுக்காக டாக்டர் படிக்கணும். அதே தான் கரெக்டா. உங்களுக்கு ஊசி போடணுங்கிறதுக்காகவே உங்க குழந்தை டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுது. அருமையான விஷயம். எப்படி எங்களுக்கு ஒரு டாக்டர் கிடைப்பாங்க? ஸோ 10 மார்க்ஸ். அடுத்ததா, உங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கண்டிப்பா எந்த ஸ்வீட் இருக்கும்? ஃபங்க்ஷன்னா எங்க வீட்டில் இந்த ஸ்வீட் இல்லாமல் இருக்கவே இருக்காது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ற ஒரு ஸ்வீட்? பாயாசம் பண்ணுவோம். பாயாசம் பண்ணுவீங்களா? பொங்கல் பண்ணுவாங்க. பொங்கல் பண்ணுவாங்க. கேசரி இருக்கும். கேசரி இருக்கும். கேசரி இருக்கும். ஆக மொத்தம் பொங்கல், பாயாசம், கேசரி, இது 3 கண்டிப்பா இருக்கும். இரு பேசாம இரு. ஆமா, 3 கண்டிப்பா இருக்குமா? நீ என்னடா ஆன்சர் பண்ண? பாதுஷா தான். பாதுஷா கடையில வாங்கி வைப்போம், கேசரி வீட்ல பண்ணுவோம். நான் என்ன கேட்டேன் உங்ககிட்ட? வீட்ல என்ன ஸ்வீட் கண்டிப்பா இருக்கும்னு கேட்டேன். நீங்க பண்ணுவீங்களா இல்ல பக்கத்து வீட்ல வாங்குவீங்களா? அதெல்லாம் பிரச்சனையே இல்ல. பாதுஷா உங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல இருந்திருக்கு. அதுவும் பண்ணுவோம். உங்க பொண்ணு கிட்ட கேட்டதுக்கு பாதுஷான்னு ஆன்சர் பண்ணாங்க. நீங்க பூரி பொங்கல் எங்கெங்கயோ போயிட்டீங்க. அதனால 10 மார்க் மைனஸ். அடுத்த கொஸ்டின். பொண்ணு என்ன தப்பு பண்ணா நீங்க 2 பேரும் அடிக்கடி திட்டுவீங்க? மார்க் கம்மியானாக்கா திட்டு வாங்குவா. வேற ஏதாவது தொலைச்சிட்டு வந்தால்னா? அப்படியா? வீட்ல அதோட ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்காமே, அதுலதான் உங்க பொண்ணு அடிக்கடி திட்டுவா. நீ சொல்லுமா, ஆன்சர் சொல்லு. ஆசைப்பட்டு. ஆமா, அதுவும். ஆக மொத்தம் நீங்க படிக்கிறத பத்தி பேசுறதெல்லாம் அவளுக்கு கவலையே கிடையாது. நீங்க பாட்டுக்கு பேசிட்டே இருங்க. அதனால அங்க ஒரு 10 மார்க்ஸ் போச்சு. அடுத்ததா, ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்த உடனே உங்க பொண்ணு பண்ற வேலை என்ன? ஆன்சர் சொல்லாத, அங்க பாக்காதீங்க. பாப்பா. கரெக்டான ஆன்சர். ஸோ லாஸ்ட் கொஸ்டின். இதுக்கு வந்து நீங்க தான் சார் ஆன்சர் பண்ணோம். உங்க பொண்ணுக்கு கீபோர்டு, பரதநாட்டியம் ரெண்டுல எது ரொம்ப பிடிக்கும்? பரதநாட்டியம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். டான்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். பரதநாட்டியம் இன்ட்ரெஸ்ட். ஷூரா? டான்ஸ் தானா? ஷூரா. பரதநாட்டியம் தானா? என்னமா ஆன்சர் பண்ண? பரதநாட்டியம். 10 மார்க்ஸ். ஸோ ஆக மொத்தம் உங்ககிட்ட 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். 3 கொஸ்டின் கேட்டேன். 30 மார்க்ஸ் எடுக்கிறேன். இருமா அதுக்கான நான் இருக்கேன். அதுக்கான சம்பளம் கொடுக்குறேன் எனக்கு. பேசாம 30 மார்க்ஸ். சரி ஸ்ரேயா, என்ன பண்ற? அம்மா அப்பா இங்க ஒருத்தர் இருக்கான் பாரு, அவனை கூட்டு பாப்பா தானே வீட்டுல கடிக்க முடியும். அடுத்தது ஆகா என்ன பொருத்தம்ல கோகுல். எல்லாம் கேட்டுருங்க கோகுலுக்கு. வா, கோகுலோட காஸ்டியூமே பயங்கரமா இருக்கே. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கட்டுமா? உன்கிட்ட மொத்தம் எத்தனை வாட்டர் பாட்டில் இருக்கு? 2. அடுத்ததா, பெட் நேம் ஏதாவது இருக்கா? வீட்ல ஸ்கூல்ல ஏதாவது கோகுல் குமார்னு கூப்பிடுவாங்க. என்னடா இது? அதை விட இது பெருசா இருக்குது. கோகுல கோகுல் குமார்னு கூப்பிடுவாங்களா? வேற ஏதாவது அம்மு, புஜ்ஜு இல்லையா? கோகுல் குமார் தான் கூப்பிடுவாங்க. சரி, ஓகே, கேட்டலாம். வீட்டுல அம்மா ஏதாவது செல்ல பேர் வச்சு கூப்பிட்டு இருக்காங்களா, ஃபீல் பண்ணிருக்காங்களா அப்படின்னு. அடுத்ததா, இந்த வருஷம் உனக்கு ஸ்கூல் பேக் யார் வாங்கி கொடுத்தா? அம்மாவா அப்பாவா? ஸ்கூல் பேக்மா. ஸ்கூலுக்கு பேக் கொண்டு போவே அதெல்லாம் அம்மா. அம்மாவா? அத சொல்லுமா. அதுக்கு தானே இவ்வளவு போராட்டமோ.
உன் ஸ்கூல்ல இங்கிலீஷ்ல பேசுவாங்களா தமிழ்ல பேசுவாங்களா? இங்கிலீஷ். இங்கிலீஷா? கோகுல், ஸ்கூல் சீக்கிரமா முடிஞ்சிருச்சுனா அப்பா வரக்கு லேட் ஆச்சுனா ஸ்கூல்ல என்ன பண்றப்ப? யாரு கூட இருப்ப நீ? நான் ஃப்ரெண்ட் கூட பேசினேன். யார் உன் ஃப்ரெண்டு? திருச்செல்வன். திருச்செல்வனா? திருச்செல்வன் கூட பேசிட்டு பாப்பா வர வரைக்கும். ஆமா. சரி கோகுல், இப்போ உன்கிட்ட கேட்ட மாதிரியே உன் அப்பா அம்மாவையும் கூப்பிட்டு கேட்பேன். உன்ன மாதிரியே ஆன்சர் பண்ணாங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 10 மார்க் கொடுப்போம். கூப்பிட்டு கேட்டுருமா? கூப்பிடலாம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மணிவண்ணன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பையன்கிட்ட மொத்தம் எத்தனை ஏதாவது வேலை இருக்கா சார் உங்களுக்கு? இல்ல. ரிலாக்ஸா உட்காருங்க. எஞ்சி வர மாதிரி உட்காந்துருக்கீங்க. சாஞ்சு உட்காருங்க. சோஃபா ஃபுல்லா உங்களுக்கு தான், உங்க ஃபேமிலி மட்டும்தான். உங்க பையன்கிட்ட மொத்தம் எத்தனை வாட்டர் பாட்டில் இருக்கு? வாட்டர் பாட்டில் 2 வச்சிருக்காரு. 2 வச்சிருக்கானா? ரைட் ஆன்சர். உங்க பையனை செல்லமா என்னன்னு கூப்பிடுவீங்க? ஸ்கூல்ல என்னன்னு கூப்பிடுவாங்க, இல்ல நீங்க என்னன்னு கூப்பிடுவீங்க? கோகுல்னு பேர் வச்சிருக்கீங்க. கோகுல்னு கூப்பிடுவோம். அவ்வளவுதான்ல. பையன் சொன்னது கரெக்டான ஆன்சர் தான். கோகுல்னு தான் கூப்பிட, நம்ம செல்லமாலாம் ஒன்று கூப்பிடுறது நம்ம பெரிய மனுஷன். 10 மார்க்ஸ். மொத்தமா 2 கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. 20 மார்க்ஸ். அடுத்ததா, இந்த வருஷம் உங்க பையனுக்கு ஸ்கூல் பேக் யார் வாங்கி கொடுத்தா? உங்க 2 பேத்துல. வாங்கி கொடுக்கல. வாங்கியே கொடுக்கலையா? வாங்கிட்டு வச்சுட்டு வந்தோம், மறந்துட்டோம் கடையில. சூப்பருங்க. நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்கன்னா, அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்கன்னா நீங்க பேக்கே வாங்கல. நீங்க பேக் எடுத்தோம், வாங்கல. எடுத்ததெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா? வாங்கி இருக்கணும்ல காசு கொடுத்து. ஒரு 10 மார்க்ஸ் போச்சு. அதுதான். உங்க பையன் ஸ்கூல்ல இங்கிலீஷ்ல பேசுவாங்களா தமிழ்ல பேசுவாங்களா? நீங்க சொல்லுங்க சார். தமிழ்ல தான் பேசுவாங்க. தமிழ்ல தான் பேசுவாங்களா? அட இருங்க, அவர் சொல்லிட்டோம். இங்கேயாவது பேச விடுங்க. பேசுங்க. ஸ்கூல்ல எல்லாரும் பேசுறது வந்து தமிழ். தமிழ்ல தான் பேசுவாங்க. நீ என்ன ஆன்சர் பண்ண? நான் இங்கிலீஷ். இங்கிலீஷ் தான். அவங்க மிஸ் வந்து இங்கிலீஷ்ல பேசுவாங்க. அதுல ஒரு 10 மார்க் போச்சு. அடுத்ததா, ஸ்கூல் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு உங்க பையனுக்கு. உங்க ஹஸ்பண்ட் போய் கூட்டு வர வரைக்கும் பையன் யார் கூட இருப்பான்? ஸ்கூல்ல அவங்க மிஸ் கூட தான் இருப்பான். மிஸ் கூடயா? ஆமா, பசங்க எல்லாம் இருக்காங்களா, அவங்க கூட இருப்பான். அதான் ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட் கண்டிப்பா இருப்பாங்க. திருச்செல்வன். திருச்செல்வன். திருச்செல்வன் என்பது சரியான பதில். அதனால அங்க ஒரு 10 மார்க். மொத்தமா உங்ககிட்ட 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். 3 கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. 30 மார்க்ஸ். சோ இந்த வாரம் இந்த 3 ஃபேமிலில இருந்து யாரு ஃபைனல் ரவுண்டான லக்கா கிக்கா போறாங்கன்னு பாக்குறதுக்கு முன்னால இந்த எபிசோடோட பெஸ்ட் டாட் யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம கடமை. அதனால ஒரு கேம் வச்சிருக்கோம். 3 அப்பாக்களையும் இங்க கூப்பிடுவோம். எங்க 3 அப்பாக்கள்? வாங்க. மாலிக் பாஷா, மணிவண்ணன், புகழேந்தி. என்னன்னா அந்த போர்டுல அந்த கருப்பு கடல்ல குட்டியா ஒரு ரவுண்ட் தெரியுது பாருங்க. அங்க அடிச்சீங்கன்னா 50 மார்க், 50 பாயிண்ட்ஸ். அதுக்கு மேல இருக்கிறதுல அடிச்சீங்கன்னா 30 பாயிண்ட்ஸ். அதுக்கு மேல அடிச்சீங்கன்னா 20. வெளியே அடிச்சீங்கன்னா போனா போதுன்னு ஒரு 10 பாயிண்ட்ஸ் கொடுப்போம். அதுதான் அந்த லாஸ்ட் ரவுண்டு. சரியா? உங்க 3 பேத்துக்கும் 1 மினிட் டைம். அதுக்குள்ள 3 கரெக்டா அங்க பஞ்ச் பண்ணோம். அந்த 3ல மேக்ஸிமம் ஸ்கோர் பண்றவங்க தான் இந்த வாரம் பெஸ்ட் டாட். சரியா? போலாமா? ஓகே, கையில எடுத்துக்கோங்க. Your time starts now. 1. ஏங்க அப்பா, ஆண்டவன் நல்லா பாக்குறான். டைம் அப். இது ஒரு 30, இது ஒரு 20, 50, இது ஒரு 10, மொத்தம் 60. அடுத்ததான் மணிவண்ணன். ரெடியா? Your time starts now. 1, 2, 3. டைம் அப். சார் யார் மேல உங்களுக்கு அவ்வளவு கோவம்? போர்டையே தள்ளுறீங்க. 3 அடிச்சிருக்கீங்க. பாயிண்ட் எவ்வளோன்னு பார்த்துடலாம். இது ஒரு 10, இது ஒரு 20. அப்பா அங்கே இருக்கட்டும். இது ஒரு 20. ஸோ மொத்தம் 50 சார். அடுத்த தடவை இப்படி எரியாதீங்க. புகழேந்தி 1, 2, 3 ஸ்டார்ட். 1 பின்னால போய்க்குங்க. 2. அதேங்கப்பா. புகழ் கொஞ்சம் வேகமா. சூப்பர். 30, 30, 60. 60 plus 20, 80. இந்த எபிசோட்ல பெஸ்ட் டாட்னா அது புகழேந்தி தான். மறுபடியும் ஒருத்தர கை தட்டுங்க. சிறந்த அப்பாக்கான புகழேந்திக்கு இப்போ ஒரு மாபெரும் கிஃப்ட் கொடுக்க போறோம். Come on, best dad.
பெஸ்ட் டேட் நீங்க அப்படியே நினைக்கங்க. மத்த ஃபேமிலிஸும் வாங்க. ஃபைனல் ரவுண்டான லக்கா கிக்கா யாரு போறாங்க, எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்காங்க, இந்த எபிசோட் எப்படி சீரும் சிறப்புமா முடியுது, இதெல்லாம் பார்க்க வேண்டியது எங்க கடமை. சோ இந்த வாரம் ஃபைனல் ரவுண்டான லக்கா கிக்காக்கு இந்த 3 ஃபேமிலில இருந்து ஒரு ஃபேமிலி தான் போகுது. ஸ்கோர்ஸ்லாம் வந்தாச்சு. அதனால யாரு ஃபர்ஸ்ட், யாரு செகண்ட், யாரு தேர்டுன்னு பார்க்க வேண்டியது என் கடமை. மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கும் அந்த ஃபேமிலி ஆதிக் பாஷான் ஃபேமிலி 30 மார்க்ஸ். அடுத்ததா இரண்டாம் இடத்தை பிடித்திருக்கும் அந்த ஃபேமிலி ஸ்ரேயான் ஃபேமிலி 50 மார்க்ஸ். உங்க 2 ஃபேமிலிக்கும் ஜீ தமிழ் வழங்கக்கூடிய மெடல் கிஃப்ட்லாம் இருக்கு. கொண்டு வர சொல்லமா? கொண்டு வாங்க சோட்டா பீம். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் கலாட்டா கிட்ஸ்ல இப்ப நம்ம பார்க்க போற ரவுண்ட் லக்கா கிக்கா. கோகுலன் ஃபேமிலி இந்த வார எபிசோட்ல 60 மார்க் ஸ்கோர் பண்ணி ஃபைனல் ரவுண்டான லக்கா கிக்கா வந்துட்டீங்க. உங்க முன்னால ஒரு 5 பானை இருக்கு. உங்களுக்கு 2 சான்ஸ் கொடுப்போம். முதல் சான்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பானையை உடைச்சு உள்ள 5000 ரூபாய் பணம் இருக்கு அப்படின்னா, இல்லைங்க நான் கொஞ்சம் லக்கான ஃபேமிலி, இன்னொரு சான்ஸ் எடுத்துக்கலாம், இன்னொரு சான்ஸை உடைச்சு உள்ள 3000 ரூபாய் இருந்தா அந்த 3000 ரூபாய் தான் கிடைக்கும். 10000 ரூபாய் இருந்தா 10000 ரூபாய் எடுத்துக்கலாம். சரியா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாரு பானையை உடைக்க போறீங்க? கோகுல். கோகுலா வாங்க. ஃபேமிலியோட முதல்ல எந்த பானைன்னு சூஸ் பண்ணிருங்க. கிரீனா? பயங்கர கோகுல். இப்ப என்ன 4000 ரூபாய் வந்திருக்கு. போதுமா இல்லனா இன்னொரு சான்ஸ் எடுத்துறீங்களா? குடும்பமா கலந்து ஆலோசிச்சு முடியும். போதும். 4000 ஓகேவா? 10000 இருக்கு மேடம். இல்ல பரவாயில்ல இல்ல காசு. ஓகே சார். ஓகே 4000 போட்டுட்டாங்க. அவ்வளவுதான் 4000 ரூபாய் அந்த ஃபேமிலிக்கு. கோகுலன் ஃபேமிலி இந்த 4000 ரூபாயோட ஜீ தமிழ் வழங்கக்கூடிய கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்கு. வாங்கிடலாமா? கொண்டு வாங்க சோட்டா பீம். சோ இந்த வார எபிசோட் பார்த்திருப்பீங்க. உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். அப்படி பார்க்கறதோட நிறுத்தாம உங்க ஃபேமிலில இந்த மாதிரி குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா இமீடியட்டா கீழே ஸ்க்ரால்ல போயிருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. நீங்களும் ஜீ தமிழ் கலாட்டா கிட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மறுபடியும் அடுத்த வாரம் வேற ஒரு 3 ஃபேமிலி. அது வரைக்கும் டாடா பாய் சொல்றது முன்னா. பாய்.